மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 44. நாகராஜ் விக்கியை அந்த மண்டபம் முழுவதும் தேடி அலைந்தான். எங்கே தான் போய் தொலைஞ்சான்னே தெரியல. ஒரு வேலையும் செய்யறதில்ல, ஆனாலும் ஒரு இடத்துல இருக்கிறதில்ல. இவன்கிட்ட பெரிய தொல்லையா இருக்கு என்று சலித்து கொண்டே தன் பார்வையால் மண்டபத்தை சலித்து கொண்டிருந்தான். அங்கே ஓரிடத்தில் போட்டோகிராஃபர்கள் அமர்ந்து எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்க அங்கே அமர்ந்திருந்தான் விக்கி. வேகமாக அவனை நோக்கி சென்றான் நாகராஜ். செந்தில் தலையில் கை வைத்து அமர்ந்திருக்க அவன் அருகில் விக்கி செந்திலின் கேமராவோடு அமர்ந்திருந்தான். டேய், இங்கே என்னடா பண்ற என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் சென்று அமர்ந்தான் நாகராஜ். நாகா, புண்ணியமா போகுண்டா, தயவு செஞ்சு இவனை இங்கிருந்து கூட்டிட்டு போடா. ஏண்டா மச்சான்? என்னால் காலையில இருந்து இவனோட டார்ச்சரை தாங்க முடியலடா. நாகராஜ் விக்கியை பார்க்க அவன் கேமராவில் எதையோ ரசித்து பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். என்னடா இருக்காங்க? மச்சான், இங்கே பாரேன், இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லை? விக்கியின் கையில் இருந்த அந்த கேமராவை எட்டி பார்த்தான் நாகராஜ். விக்கி, ஆரா, அகில் மூவரும் அதில் இருக்க அதைத்தான் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் விக்கி. ஹை, இது எப்போ எடுத்தது? சூப்பராக இருக்குடா என்று அவன் கையில் இருந்து அதனை வாங்கி பார்த்தான் நாகராஜ். நீயுமாடா என்றான் செந்தில். நீயாடா மச்சான் எடுத்த? சூப்பராக இருக்குடா என்றான் நாகராஜ். உனக்கும் இவன் விஷயம் தெரியுமாடா? தெரியும் தெரியும். அதானே, உனக்கு தெரியாமல் இவன் எதை பண்ணியிருக்கான்? ஏண்டா, இவன் தான் அந்த பொண்ணு பின்னாடி லோலோன்னு அலையிறான். ஆனால் அவன் இவனை திரும்பி கூட பார்க்குற மாதிரி தெரியலையே. ஆமாண்டா செந்தில், அவன் இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டா. திகைத்தான் அவன். என்னடா சொல்கிற? அப்புறம் ஏன் அவள் பின்னாடி போய்கிட்டு இருக்கான்? அவள் லவ் பண்ணுற வரைக்கும் சார் வெயிட் பண்ண போகிறாராம். ஏன்னு கேட்டால், காதல் ஒரு பூ மாதிரியாம், ஒரு தடவை தான் பூக்குமாம் அப்படின்னு விக்ரமன் பட டைலாக் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். தலையில் அடித்து கொண்டான் செந்தில். இங்கே பாருடா, 2 பேரும் என்னோட காதலை அசிங்கப்படுத்தாதீங்க என்றான் விக்கி கோபமாக. சரி சரி, உன்னோட ஃபோன் எங்க? ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏன் எடுக்கல? ஆமாண்டா, என்னோட ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், உன்னோட ஃபோனை கொடு என்றவன் நாகாவின் பாக்கெட்டில் இருந்து தானே ஃபோனை எடுத்துக்கொண்டு வைத்தீஸ்வரனை அழைத்தான். சொல்லு நாகா. அப்பா, நான் விக்கி பேசுகிறேன். சொல்லுடா. என்னோட ஃபோனை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், வரும்போது எடுத்துக்கிட்டு வா. டேய், நான் வீட்டை பூட்டிட்டேன்டா. பரவாயில்ல, சாவி கையில் தானே இருக்குது, திறந்து போய் எடுத்துக்கிட்டு வா. அவர் டேய் டேய் என்று கத்திக்கொண்டே இருக்க அவனோ அழைப்பை துண்டித்து விட்டான். ஏண்டா அவரை இப்படி படுத்துற? பாவண்டா அவரு என்றான் செந்தில். அதனை கண்டுகொள்ளாமல், இங்கே பாருடா மச்சான், நாளைக்கு கல்யாணம் முடியறதுக்குள்ளே எங்கள் 3 பேரையும் சேர்த்து எவ்வளவு ஃபோட்டோ எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து எனக்கு தனியாக கொடுத்துடணும், புரியுதா என்றான். அதெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்கெல்லாம் நீ தனியாக காசு கொடுக்கணும். உன்னோட காரியத்தில் நீ கண்ணா இருப்பியே, அதெல்லாம் கொடுத்துடுறேன். அது சரி, பணத்துக்கு நீ என்ன பண்ணுவ? அப்பா பாக்கெட் மணியை தாண்டி 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாரு. இப்போ இன்ஸ்டியூட்டுக்கு வரப்போகிற, உனக்கு செலவு எதுவும் இல்லையா? பணம் எல்லாம் ஒரு விஷயமா, அதை நான் பார்த்துக்கிறேன் என்றான் விக்கி அசால்ட்டாக. அதானே, அவர் 4 வீட்டில் திருடி கூட கொடுப்பாரு. குரல் கேட்டு திரும்பினான் விக்கி. அங்கே கனி நின்றிருந்தாள். அவளை கண்டவன், வாமா பழமொழி என்றான் அவன். என்னது பழமொழியா என்றான் செந்தில். ஆமா, அவ பேர் கனிமொழி, கனினா பழந்தானே, அதான் பழமொழி என்று சொல்லி சிரித்தான் விக்கி. மாட்டியிருந்த தன் ஸ்லிங் பேக்கை வைத்து அவனை அடிக்க தொடங்கினாள் கனி. என் பேர் எவ்வளவு அழகான பேர், அழகான தமிழ் பேர், கனிமொழின்றதை ஏண்டா இப்படி மாற்றி கொலை பண்ணுற என்றாள் கோபமாக. உறக்க சிரித்தான் விக்கி. ஆமாம், இன்னைக்கு என்ன இவ்வளவு அசிங்கமாக இருக்க? ஏண்டா, நல்லா தானே இருக்கா என்றான் நாகா. நீங்கள் விடுங்க அண்ணா, அவன் அப்படித்தான், கண்ணு தெரியாது என்று சொல்லிவிட்டு, ஆரா எங்கடா என்றாள் விக்கியிடம். அது என்ன, அவனை மட்டும் அண்ணான்னு சொல்கிற, என்னை மட்டும் டா போட்டு சொல்கிற? எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசு தான், தெரியும்ல? நீ ஆரா கூட படித்தவ தானே? அப்போ நீ என்னை விட 2 வருஷம் சின்னவ. டா போட்டு பேசுகிற வேலையெல்லாம் வேணாம். அப்படி தாண்டா பேசுவேன். இப்போ என்னடா? செந்திலிடம் திரும்பினாள். நீங்களும் இவங்க கூட ஒன்றா ஸ்கூலில் படித்தவர் தானா? இல்லைம்மா, டியூஷன் ஒன்றா படித்தோம். ஓ என்றவள் விக்கியை ஏற இறங்க பார்த்தாள். ஏன் அப்படி பார்க்குற என்றான் நாகா. இல்லை, இவன் ஸ்கூல்லையே எப்படியும் படிச்சிருக்க மாட்டான், டியூஷனுக்கு போய் வேற என்னத்தை படிச்சிருக்க போறான்னு யோசித்தேன். செந்திலும் நாகராஜும் விழுந்து விழுந்து சிரித்தனர். என்னடா இந்த பொண்ணு உன்னை இப்படி டேமேஜ் பண்ணுது? அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா என்று சொல்லிவிட்டு, கொஞ்ச நாள் பழகின உனக்கே அது தெரியுது, எங்கள் அப்பாவுக்கு தான் அதை பற்றி தெரியாமல் கொண்டு போய் டியூஷனில் விட்டாரு என்றான் விக்கி. அது சரி, அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு போல, அதுதான் உனக்காக தண்டமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ காலேஜ் ஃபீஸ் வேற என்றாள் நக்கலாக.
அப்படியே ஒன்று போட்டேன்னா தெரியும் என்று அவளை அடக்கினான் விக்கி. ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு என்று பயந்ததை போல் நடித்தவள், சிப்ப ஆரா எங்கன்னு சொல்லு என்றாள். தெரியல, நான் பார்க்கல, இன்னும் வீட்டில இருந்தே வரலன்னு நினைக்கிறேன் என்றான் விக்கி. நீ எல்லாம் அவளை லவ் பண்ணுறேன்னு வெளியே சொல்லாத, அவள் எங்கே இருக்கான்னு கூட உனக்கு தெரியல என்றாள் கனி. இதுதான் சமயம் என்று யோசித்த செந்தில் கேமராவை அவன் கையில் இருந்து வாங்கி கொண்டு, ஆமாண்டா மச்சான், முதல்ல போய் அந்த பொண்ணை தேடு என்று பிடித்து தள்ளாத குறையாக அனுப்பி வைத்தான். மூவருக்கும் அது புரிந்துவிட நாகராஜனும் கனியும் சிரித்தனர். சரிங்கடா, எல்லாரும் சரிங்க, ஒரு நாள் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்க தான் போகிறேன் பாருங்க. அதுக்கு ஏண்டா நிற்கணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து உட்காரக்கூட செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டே அவன் கையை பிடித்து இழுத்துச் சென்றாள் கனி. எப்பா ஜோக்கா, நாளைக்கு ஞாபகப்படுத்து, சிரிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் இழுப்பிற்கு சென்றான் விக்கி. நாகராஜனும் அவர்களுடனேயே நடந்தான். எதிரில் ஆரா அகிலை தூக்கி கொண்டு வந்தாள். வரும்போதே அவர்களை கவனித்து விட்டாள். இதோ வந்துட்டாளே என்றான் நாகராஜ். அவர்களை நெருங்கி வந்ததும் விக்கி அகிலை நோக்கி கையை நீட்ட, அவனோ அத்தை என்று கனியிடம் அப்படியே தாவினான். வாடா வாடா என் செல்லக்குட்டி என்று அவனை தூக்கி கொண்டு அவன் கன்னத்தில் முத்தமழை பொழிந்தாள் கனி. டேய், என்கிட்ட வாடான்னா அவகிட்ட எதுக்குடா போற என்றான் விக்கி. உரக்க சிரித்தாள் கனி. அவனுக்கு தெரியும், அவன் நல்லவங்க கிட்ட மட்டும்தான் போவான். அதுதான் உன்கிட்ட ஏன் போனான்னு கேட்குறேன். உனக்கு புரியலனா நீ முட்டாள். அவளை முறைத்தவன், பார்ட்னர் என்கிட்ட இப்போ வரப்போறீங்களா இல்லையா என்றான் அகிலை நோக்கி மிரட்டலாக விரலை நீட்டி. அவன் முடியாது என்பதை போல் தலையசைத்து அத்தை என்று சொல்லிவிட்டு அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். காலை தரையில் உதைத்து முகத்தை சுருக்கியவன், அப்போ எனக்கு என்றான். கனியின் கையிலிருந்தே எட்டி விக்கியின் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்தான் அகில். மூவரும் நெருக்கமாக நின்றிருக்க ஆரா அவர்களை ஆசையோடு பார்த்து கொண்டு நின்றாள். என் செல்ல பையன் இல்லை, என்கிட்ட வருவியாம் விக்கி கெஞ்ச மீண்டும் அவன் முடியாது என்பதை போல் தலையசைத்தான். உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா, நீ வா, நாம போய் வாங்கிட்டு வரலாம். உடனே கனியை விட்டு விக்கியிடம் தாவினான் அகில். டேய், இதெல்லாம் போங்கு, நான் ஒத்துக்க மாட்டேன் என்றாள் கனி. ஒத்துக்காட்டி போ என்றவன் அகிலை தூக்கி கொண்டு சென்றான். வட போச்சேம்மா என்றான் நாகராஜ். அட போங்க அண்ணா, பார்த்துக்கலாம் என்று சொல்லி சிரித்தாள் கனி. சிறிது நேரத்தில் இருவரும் கையில் ஆளுக்கு ஒரு கப் ஐஸ்கிரீமோடு வந்தனர். அகி, இங்க பாரு, அத்தைக்கு கொக்கு காட்டு என்ற விக்கி, நாம மட்டும் அங்கே போய் உட்காந்து சாப்பிடலாமா என்றான். அகில் கனியை பார்த்து அதை செய்யும் முன் சட்டென்று அவனை விக்கியிடமிருந்து தூக்கி கொண்டவள் விக்கியின் கையில் இருந்த ஐஸ்கிரீமை பறித்து கொண்டு, இப்போ என்ன பண்ணுவ என்று சொல்லி அவள் கொக்கி காட்டிவிட்டு வேகமாக அவ்விடம் விட்டு சென்றாள் கனி. ஏய் பாவி, எப்பவும் என்னோடதை பிடுங்கி தின்றதே இவளுக்கு பொழப்ப போச்சு என்று கத்தினான் விக்கி. நாகராஜ் சிரிக்கத் தொடங்க ஆராவோ அவர்கள் இருவரையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். போடி போ, நான் போய் வேற ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன், ஒன்று என்ன 2 கூட வாங்கி சாப்பிடுவேன் என்று எப்பொழுதோ சென்றுவிட்ட கனியை பார்த்து கத்தி கொண்டிருந்தான் விக்கி. நாகராஜ் ஆராவை பார்க்க அவள் பார்வையில் இருந்த வித்தியாசத்தை உணர்ந்து, என்னம்மா அப்படி பார்க்குற என்றான். கனி ரொம்ப நல்ல பொண்ணாண்ணா என்றாள். அது எனக்கும் தெரியுமே என்றான் நாகராஜ். 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல, இவன் மட்டும் சீக்கிரம் படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலையில் செட்டில் ஆக்கிட்டான்னா கனிக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நானே கனிக்கிட்ட பேசுவேன் என்றாள் சிரித்து கொண்டே. நாகராஜின் புன்னகை மறைந்தது. அவன் விக்கியை பார்க்க விக்கி கையை கட்டி கொண்டு ஆராவை ஆழ்ந்த பார்வை பார்த்து கொண்டிருந்தான். விக்கி, நான் அங்கே உட்கார்ந்துருக்கேன், நீ வா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மெதுவாக நகர்ந்தான் நாகராஜ். என்னடா அப்படி பார்க்குற என்றாள் ஆரா. இதுவே கடைசியாக இருக்கட்டும் பாப்பா, வேற எந்த பொண்ணு கூடவும் என்னை சேர்த்து வச்சு பேசாத. ஏண்டா, அவளுக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு குறை இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன? என் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கும்போது நீ இப்படி பேசுறது சரியா? என்னடா சொல்கிற? நீ லவ் பண்ணுறியா? யாருடா அந்த பொண்ணு? உன் கூட படிக்கிற பொண்ணா? அவள் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருக்க எந்த சலனமும் இல்லாமல் கூறினான் விக்கி. ஏன், உனக்கு தெரியாதா? புருவம் சுருக்கி கேள்வியாக அவனை பார்த்தாள் ஆரா. என்ன தெரியாத மாதிரியே பார்க்குற? நான் தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணிட்டேனே. திகைத்தாள் ஆரா. விக்கி, நீ என்ன சொல்லலையே என்று சந்தேகமாக மெல்லிய குரலில் கேட்டாள். உன்னைத்தான் சொல்கிறேன் என்றான் அழுத்தமாக. ஆரா என்ன பதில் கூறினார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.